கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இணையும்படியாக அடியால் கொடுத்த இந்த மாபெரும் சிலாக்கியத்திற்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருக்க பொழுதே அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு தலைவரானீர் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் யாரெல்லாம் என்ன செய்யறாரு, நம்ம தகுதி இல்லாத பொழுதே என்ன செய்வார், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அல்லது நமக்கு பதவியை தர, அல்லது நமக்கு அரசாட்சியை தருகிறார் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா இது யாரை குறித்தன, சவுல் ராஜாவை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொன்னா, சவுல் ராஜா ஒரு அமலேக்கரை எதிர்த்து போர் செய்ய சொல்லுவாரு. அவங்கள என்ன செய்ய, எல்லாத்தையும் அழிச்சு போடுற வரைக்கும் என்ன செய்ய போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க என்ன செய்யல, ஆண்டுடைய பேச்சை கேட்காம அங்கிருந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நாங்கள் தகன பலி கொடுக்கும், அங்கிருந்து எதுவும் எடுத்து வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் அழிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்கிருந்து சில ஆடுகளை சில வஸ்துக்களை அவங்க கொண்டு வரும்பொழுது என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவருக்கு நான் பலியிட கொண்டு வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிதல் தான் நம்ம இருந்தவர் எதிர்பார்க்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, பழங்கால கதை ஒன்று உண்டு. ஒரு தூதரானவன் ஒரு நல்ல ஒரு கடவுளுக்கு பிரியமானவர்கள் அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அவங்கள ஒரு புனிதமான ஒரு மனுஷனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்ட்டு சொன்னாராம். அப்ப அந்த புனிதன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, நான் நல்லாதான் இருக்கேன் தூதனே அப்படின்றேன். இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தரேன், ஒருவேளை உங்களுக்கு என்ன அற்புதம் செய்யற ஒரு வல்லமையை தரட்டுமா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த புனிதர் சொன்னாரா, இல்ல எனக்கு அது வேண்டாம், ஒருவேளை நான் அற்புதங்கள்லாம் செஞ்சேன்னா எனக்குள்ள என்ன வந்துடும், பெருமை வந்துடும், என்னட்டுல என்ன இருக்காது, தாழ்மை போயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ வேற என்ன செய்யலாம், மக்கள் எல்லாம் மனம் மாற்றுவதற்கான சக்தி உனக்கு தரட்டுமா அப்படின்னு கேட்டாரா, அந்த வரத்தை நான் உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்டாராம். அப்போ அந்த புனிதர் என்ன சொன்னாரா அப்படின்னு சொன்னா, இல்ல அது எனக்கு வேண்டாம், மனமாற்று செய்வது யாரோட வேலைன்னா அது ஆவியானவரோட வேலை, அதனால எனக்கு அந்த வரமும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாராம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப வேற என்னதான் வேணும் அப்படின்ட்டு கேட்டாராம். இல்ல நான் உங்களுக்கு எதையாவது உங்களுக்கு நானு வரம் தரணும் அப்படின்னு சொல்லி அவர் அவங்ககிட்ட கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்தேன், ஒருவேளை நானு மாதிரியா வாழ்வதற்கு, நீங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியா வாழ்றதுக்கான ஒரு வரத்தை தரட்டுமா அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு எந்த வரமும் வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய வரங்கள் அவர் ஒண்ணுன்னா சொல்ல எல்லாமே வேண்டாம்னு என்ன செஞ்சாரு, மறுத்துக்கிட்டே வர்றாரு. அப்படி அவர் மறுத்த பொழுது என்ன செஞ்சாரு, சரி நான் கொடுக்குற ஆசீர்வாதம் அல்லது நான் கொடுக்குற வரம் உனக்கு வேண்டாம், நீ எதையாவது ஆசைப்படுறேன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆண்டோடைய கிருபை மாத்திரம் வேணும் அப்படின்ட்டு சொன்னாராம். ஆண்டோடைய கிருபை இருந்துச்சுன்னா என்ன செய்வேன், என்னை அறியாம எல்லாருக்கும் என்ன செய்வேன், நன்மையை செய்வேன் அப்படின்ட்டு சொன்னதாக அந்த கதையை, பழங்கால ஒரு கதை. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்றியும் நீங்கள் என்னது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம அற்பமா எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எங்க அப்படின்னு சொன்னா, சில வேளை நம்ம என்ன செய்யறோம், மற்றவங்களை குறித்து தவறான எண்ணங்களை நம்ம வச்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான், உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லுகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் என்னத்துல உயர்த்தப்படுவான். ஆண்டவர் சவுலை அரசனாக்கின பொழுது அவர் சிறியவராக தான் இருந்தாரு, சரிங்களா, கழுதை குட்டியை தேடி சுத்தி அலைந்து வந்த ஒரு மனுஷனா தான் இருந்தாரு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க ஆண்டவருக்கு என்ன செய்யல, அவரு கீழ்ப்படியல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டவரை காட்டில அவர் என்ன வேற யோசனைகளையும் செய்கிறார். அவர் செய்வது தவறுன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி யாருக்கு சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, சவுலுக்கு சொல்லுவார். ஆனா ஏன் இது இங்க சொல்லப்படுதுன்னு சொன்னா, நம்ம எப்படி ஆண்டோடைய பாதத்துல இருக்கிறோம், நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டு, நான் நல்லதுக்காக தானே செய்யறேன், இது ஆண்டவருக்காக தானே நான் செஞ்சேன், ஆண்டவருக்காக தானே பலியிட எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்முடைய காரியங்களை நம்ம நியாயப்படுத்துவோம். ஆனா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவருக்கு எதுதான் பிரியம் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்வதற்கு நம்ம கீழ்ப்படியணும். அதனால ஆண்டவர் சொல்றார், தன்னை தாழ்த்துவேன் ஆண்டவர் உயர்த்துவேன் அப்படின்ட்டு சொல்றார். ஆண்டோடைய பாத்துல நம்மை தாழ்த்துறோம். நம்மளே என்ன செஞ்சிருக்கோம், அநேக முடிவுகளை
எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் அந்த உங்களுக்கே தெரியும், அந்த ஜெபத்துல 2 ஆயக்காரனும் யார் 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க. பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணும்போது பரிசேயன் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, நான் வாரத்துல 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பரியாசக்கார இடத்துல நான் உட்கார்றது கிடையாது, விபச்சாரக்கார இடத்துல நான் போறது கிடையாது, நான் அநியாயக்காரர் இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், நிறைய காரியங்களை அவர் செய்வார். நான் இந்த ஆயக்காரனை போல அப்படின்னு கூட என்ன செய்வாரு சொல்லுவாரு. அப்படி சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல செய்வாரு. அதனால நான் அதை பார்க்கறது நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா காரியத்தையும் என்னது பெருமையாக சொல்லி கொண்டிருப்பாரு. ஆனா இங்க இருக்கிற அந்த ஆயக்காரன் என்ன செய்வார்னா நிமிந்து கூட பார்க்க அச்சப்பட்டு என்ன செய்வாரு, நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துவாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது 2 பேர் ஜெபத்துல என்னது அவர் மாறல அடிச்சுக்கிறாரு, நானு உங்களுடைய பாத்துல எதையும் கேட்கறதுக்கு தகுதியற்றவன், என்ன மன்னிச்சுங்க, நான் செய்த தவறுகளுக்கு. அப்படியும் நம்முடைய ஜெபம் இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாரு இவனே என்ன செஞ்சான், உண்மையான ஜெபம் செய்து இவனே என்ன செய்தான், எல்லாருடைய பாவத்துக்கு என்ன செஞ்சான், அறிக்கையிட்டு எல்லா காரியத்தையும் நன்மையாய் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்களும் நானும் ஆண்டுடைய பாத்துல எப்படி இருக்கிறோம், நம்ம பரிசேயனை போல ஜெபம் செய்கிறோமா அல்லது ஆயக்காரனை போல நிற்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இல்லை சவுலை போல நாமளே ஒரு முடிவு எடுத்து இதை நான் கடவுளுக்காக இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படின்னு நாமளே முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்ப்போன்னு சொன்னால் நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், யார்கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம். ஆண்டவர்கிட்ட முறையிடும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாக செய்து தருவார். வல்லமையுள்ள தேவன், அவருடைய கரத்திலிருந்து நம்ம எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரத்துல அவர் சொல்லுகிறதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னு சொன்னா அநேக வெற்றிகள் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற முடியும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதே சமயம் அந்த கீழ்ப்படியும் பொழுது தாழ்மையும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 2 பேரும் ஜெபம் பண்ணதான் தேவாலயத்துக்கு போனாங்க. ஆனா ஒரு இடத்துல தாழ்மை இருந்துச்சு, ஒரு இடத்துல தாழ்மை இல்லை, பெருமை இருந்துச்சு. அப்ப நம்ம 2 குணாதிசயங்களுடைய மனிதர்களாக இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம கிட்ட ஒருவேளை பெருமையான்ற குணாதிசயம் இருக்கணும், அதை நீக்கி போட்டு ஆண்டோடைய பாத்துல நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க செய்வார். இந்த நாள் அந்த வெற்றி சிறக்கிற நாளாக இருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு நீ சொன்ன மாதிரியே நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்ற பாடத்தை சவுலின் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சாமி. அதே போல எங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பரிசேயன் ஆயக்காரருடைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சாமி. எங்களுடைய குறைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய குறைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு காட்டின பாதையில நாங்கள் நடக்க, ஆண்டவரே நீர் எங்களுக்காக விட்டு சென்ற பாதையை நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தேவ ஒத்தாசை அனுப்புங்க. உடைய வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் பேசி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா எங்கள் தகப்பனே, உடைய ராஜ்யமதி சீக்கிரமாய் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த பரம கானானில சேர பெரிய ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.